நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வரவேற்கிற இந்த கல்வாரி சிலுவை சபையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம என்ன செய்தியை குறித்து நாம பார்க்க போகிறோம் என்றால், ஏசப்பாவுடைய வருகை, அது மாத்திரம் உலகத்தின் முடிவு. ஏசப்பாவுடைய வருகை குறித்து, உலகத்தின் முடிவு குறித்து தான் நம்ம இப்ப தியானிக்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, நான் வாசிக்கிறேன். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போதே உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜரிகம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாருங்க, என்ன கவனிப்போம். அந்த பகுதி, வேத பகுதி அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. பிரசங்கம் பண்ணும் போது என்ன கவனிங்க. வேதம் சொல்லுகிறதே, கர்த்தருடைய ராஜ்யம், இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் அவர் ஆளுகை செய்வாராம். ஆளுகை செய்து மாத்திரமல்ல, சகல ராஜ்யங்களும் அவருக்குரியதாக மாறப்போகிறது. இந்த கடைசி நாட்களில் ஏசப்பாவுடைய வருகையிலே, உலக முடிவிலே, இந்த பூமியில இருக்கிற சகல குலம் கோத்திரத்தாரும் அநேக பாஷைக்காரர்களும் எல்லா ராஜ்யங்களும் கர்த்தருக்கு சொந்தமாக போகிறது. எல்லா ராஜ்யங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. கைகள் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துங்க. பாருங்க, 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அப்போது தேவனுக்கு முன்பாக தங்கள் கிரிகள் மேல், தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற 24 மூப்பர்களும் மூங்குப்புற விழுந்து இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமை கொண்டு ராஜரிகம் பண்ணுகிறீர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப என்ன கவனிங்க, என் முகத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பார்க்கும் போது அந்த சிங்காசனத்திலே தேவனுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த 24 மூப்பர்கள் யார் என்றால், மிகப்பெரிய பரிசுத்தவான்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எலியா, எலிசா, நோவா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். அவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களா, தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக தன் தலை தரைமட்டமாக கர்த்தரை தொழுது கொண்டு பணிந்து கொள்ளுகிறார்களாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக நம்ம தலை தரைமட்டமாக அவரை பணிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவது, ஆராதனை முடிக்கும் போதும் நம்ம தலை தரமட்டமா தாழ்த்தி கர்த்தரை பணிந்து கொள்கிறோம். ஏன் அந்த காரியம் செய்கிறோம்? நம்ம பார்க்கிற வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் நதிகளையும் ஆறுகளையும் ஊரும் பிராணிகளையும் சூரிய வெளிச்சத்தையும் நம்ம சுவாசிக்கிற காற்றையும் இரவையும் பகலையும் சகலவித மிருகங்களையும் சகலவித பறவைகளையும் சூரியனையும் சந்திரனையும் 9 கோள்களையும் அண்ட சராசங்களையும் உலகத்தையும் உண்டாக்கினவர் யாரு? நம் தேவனாய் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணோம்? வேதம் சொல்கிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதத்து முன்பதாக நம்ம தலை தரமட்டமா தாழ்த்தி அவரை நாம் எப்போது பணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் அவரை பணிந்து கொண்டார். அதே போலதான் நாமும் அவருக்கு முன்பதாக நம்ம பணிந்து, எப்பவுமே நீங்க வீட்டுல ஜெபிக்கும் போது கூட, எப்போது தனிப்பட்டு வந்து ஜெபிக்கும் போது கூட, நீங்க ஜெபித்து முடித்துட்டு, என் தேவனாய் கர்த்தாவே, வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி பாதத்து முன்பதாக என்னை தாழ்த்துகிற சொல்லி தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போது வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்ம தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது அவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். நல்ல கைகளை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இரண்டாவது, ஆண்டவரை துதிக்கிறார்கள். பாருங்க, 17 சொல்லப்படுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமுள்ள தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இருந்தவர், உலகத்தில் இருந்த முதல் கடவுள் அவர்தான், இருக்கிறவரும் அவர்தான், இனிமேல் வரப்போகிறவரும் அவர்தான். அந்த வேதம் சொல்லுகிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்பவுமே நம்ம அதுதான் ஆலயத்துல துதிக்கணும். நீங்க வீட்டுல கூட துதிக்கணும். தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கும் போது கூட துதிக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ண உடனே, ஆண்டவரே ரொம்ப தலைவலிக்குதுப்பா, சுகமாக்கு. ஆண்டவரே கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குதுப்பா, சரியாக்குங்க. ஆண்டவரே இந்த எதிர் வீட்டுக்கார ரொம்ப தலைவலி கொடுக்குறான்,
போகும்போது முறுமுறுத்தினேங்கிறான், திட்டினேங்கிறான். எப்படின்னா அவன் கை கால வடி ஆண்டவரே எடுத்தவொடனே என்ன பண்றோம், ஏதாவது ஒண்ணு சொல்லி ஜெபிக்கணும். அப்படி அல்ல. நம்முடைய தேவன் யாரு? ராஜாதி ராஜா. நம்ம தேவன் யாரு? கத்தாதி கத்த சர்வவல்லமை தேவன். ஒரு அரண்மனைக்குள்ள ராஜா கிட்ட போய் கேட்கறாங்கன்னு வச்சுக்க. முதல்ல ராஜா கிட்ட போனவனே, யார் அங்கே முன்னாடி போனவனே, ராஜாவே எங்க வீட்டுல தண்ணி பிடிக்க ஒரு பித்தளை தேசா இல்ல, தயவு செய்து ஒரு பித்தளை தேசை நீங்க தருமாறு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல உள்ள என்ன கேட்க வந்தாலும் உடனே கேட்பாங்க, ராஜாவே நீ என்றும் வாழ்க அப்படி ராஜாவை வாழ்த்துவான். வாழ்த்துன உடனே ராஜா அந்த வார்த்தை கேட்டவொடனே ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, வந்தவொடனே என்ன வாழ்த்துனாங்களே, சரி உனக்கு என்ன வேணும், என்ன வேணும் முதல்ல அப்புறம் கேட்பாங்க. அது போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன், சாதாரண மனுஷன், மண்ணுக்கு சமம், புல்லுக்கு சமம். இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு ஒரு நாள் மறித்து விடுவான். ஆனா தேவாதி தேவன் ஆதிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற தேவன் அவர். அவரை நம்ம என்ன பண்ணணும், எடுத்த உடனே நம்ம ஆண்டவரை துதிக்கணும், நல்ல சோத்திரம் பண்ணணும், நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். சோத்திர பலி எடுக்கிறவன் வேதம் சொல்லுகிறது தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும், அவருடைய பிரசன்ன நமத்திலே இறங்கி வரும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, சொல்றாங்க 18ல பாருங்க, 18ஆம் வசனம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைவதற்கும் தீர்க்கதரிசியாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிப்பதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார். அவருக்கு என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாங்க, முதல்ல சொல்றாங்க மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைவதற்கும். என்ன கவனிங்க, பைபிள் எடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் வாசித்துட்டேன், நீங்க கவனிங்க, வீட்டுல படிங்க. அவர் சொல்றாங்க மரித்தோர் நியாயத்தீர்ப்பு அடைவார்களாம். நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு உண்டு. ஒரு அம்மாவுக்கு மார்க்கெட்டு கடைக்கு போகும்போது நான் சொன்னேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருமா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவங்க பாவங்களை மன்னிப்பு அவங்களுக்கு சமாதானம் தருவார்னா, அது பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, எங்கய்யா அவன் இவ்வளவு அக்கிரமம் பண்றான், இவங்க இவ்வளவு அநியாயம் வந்து, இவங்க இவ்வளவு தீமை செய்யறான், அவன் அவ்வளவு கொள்ளடிக்கிறான், இவ்வளவு பாவம் செய்யறான், அவங்கதான் நல்லா இருக்கிறாங்க, அவங்கதான் நல்லா வாழறாங்க, அவங்கதான் நகை நட்டு போட்டுக்கிறாங்க, அவங்கதான் வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க, நாங்க எங்கயா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்றாங்க. சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பூமியில அவன் எப்படி வாழ்ந்தாலும், ஓஹோ ஆஹா நிறைய நகை நட்டோடு நிறைய வீட்டோடு நிறைய பண பொருளோடு வாழ்ந்தாலும் அவங்க ஒரு நாள் மரித்த பிற்பாடு வேதம் சொல்கிறது அவருடைய ஆத்துமா, அவருடைய ஆவி எங்க போகுமா, மாமா வீட்டுக்கோ மாமியார் வீட்டுக்கோ போகாது, தேவனுக்கு முன்னாடி போய் தேவனுக்கு முன்னாடி நின்று இந்த பூமியில வாழ்ந்த எல்லா வாழ்க்கைக்கும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்னாடி அவர் போய் நின்று கணக்கு ஒப்பித்தே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவங்க எப்படின்னா வாழ்ந்திருக்கலாம், அதை பார்த்து நீ பராமப்படாதே, ஆண்டோடைய வழிகளிலே ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்திக் கொண்டே போ, உனக்கு பின்னாடி பெரிய பலன் இருக்குது. இன்னைக்கு அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து தீமை செய்து வாழ்றாங்களா, ஒரு நாள் நியாய தீர்ப்புல அவங்க நிற்பார்கள், தேவனுக்கிட்ட கணக்கே ஒப்பித்தே ஆக வேண்டும், யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இப்ப நீங்க இந்த பூமியில இருக்கிற எல்லா வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில நம்ம பாருங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஒரு கைப்பிரதி போய் கொடுக்கிறோம், ஒரு சுவிசேஷம் சொல்றோம், ஒருத்தன் நிந்திக்கிறான், ஒருத்தன் தூசிக்கிறான், கோபப்படுகிறான். இப்ப நீங்க கூட சர்ச்சுக்கு வரீங்க, சர்ச்சுக்கு வந்து நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிட்டு வரீங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன நீ சர்ச்சுக்கு போற, என்ன நீ ஆண்டவரை நம்புற, என்ன நீ ஜெபம் பண்ற, என்ன பைபிள் எடுத்துட்டு போயிட்ட, என்ன அல்லேலூயா, என்ன உபாச கூட்டன்ற அப்படின்னு சில விதமான உன்னை நிந்திக்கிறவங்க, தூசிக்கிறவங்க, உண்மையில் கோபப்படுகிறவங்க, உன்னை நாய்ந்து இருக்கிறவங்க, உன்னை அடிக்கிறவங்க, உன்னை திட்டுறவங்க, உண்மையில் அனாவசியமா கோபப்படுறவங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் உன்னை நிந்தித்தார்களா, உன்னை தூசித்தார்களா, உன்னை அற்பமா நினைத்தார்களா, உன்மேல் கோபப்பட்டாங்கன்னா, உன்னை அடித்தார்களா, உனக்கு விரோதமா தீங்கு செய்தார்களா, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நிச்சயம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புல கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது,
உங்களுடைய பரிசுத்தவான்கள் செய்கிற பலனுக்கு பலன் உண்டு. நீங்க ஆண்டவருக்காக துதிக்கிறீங்களா, அதுக்கு பலன் பரலோகத்தில் இருக்கு. ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா, பூமியிலும் பரலோகத்தில் உனக்கு பலன் இருக்கிறது. நீ பிறருக்காக ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கணும் ஜெபிக்கிறியா, பூமியிலும் பரலோகத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆலயத்துல வந்து ஒரு சின்ன வேலை செய்யறியா, அதுல உனக்கு பலன் உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, இன்னைக்கு உங்க மத்தியில நான் ஊழியக்காரனா நிக்கிறேன், நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு சென்னையில, தமிழ்நாட்டுல, கேரளாவுல, செகந்திராபாத்ல, டெல்லியில, இப்படி பல இடத்துல, பல சபைகளில், பல இடங்களில் போய் டிவில கூட, ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல கூட சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை தந்தார். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எப்படி இருந்தா தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு வேலைக்கு போவேன், வேலையை விட்டு வரும்போது ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்துக்கு போய் சாதாரண ஆஸ்வின் மகனை மாரி ஒரு தம்பியா இருப்பேன். 19 வயசுல போனேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த ஆலயம் எப்படி இருக்குது சொல்லி அந்த ஆலயத்தை பெருக்குவேன். அந்த ஆலயத்துல என்ன பண்ணுவேன், பெருகி பாய் போடுவேன். அங்க இருக்கிற ஜன்னலெல்லாம் துணி எடுத்து துடைப்பேன். ஜனங்கள்லாம் உக்காடுறாங்களே சொல்லி துணி எடுத்து துடைப்பேன். அப்போ விசுவாசியா இருக்கும்போது, அஸ்வின் மாரி இருக்கும் போது 19 வயசுல தண்ணி எல்லாம் சபைக்கு எடுத்து வைப்பேன். ஊழியக்கார தண்ணி குடிப்பாரு, தண்ணி எடுத்து வைப்பேன். எல்லாம் அந்த போதகர் வருவதற்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் செய்வேன். அப்ப நான் பெரிய போதகர் ஆகணும், பெரிய பாஸ்டர் ஆகணும், அந்த எண்ணம் கிடையாது. தேவாலயம், இது தேவ சர்ச்சி, தேவனுடைய இடம், ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம செய்த நம்மளுக்கு ஆசீர்வாதம் சொல்லி துணி எடுத்து நானே துடைப்பேன், பாயத்து நானே அந்த ஆலயத்தை முழுதும் பெருக்குவேன். எப்பவுமே காலையில மாலையில போவேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உடனே ஆலயத்துல வேலைகளை செய்வேன். என்னென்ன வேலை செய்யணும், பெருக்கணும், பாய போடணும், சேரை துடைக்கணும், தண்ணி குச்சி வைக்கணும், எல்லாமே செய்வேன். அப்படி செய்யலாம் கர்த்தர் அதை பார்த்துதான் எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்து இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு போதகனா நிற்கிறாரு. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பாருங்க, இது மாத்திரம் நிறைய நன்மைகள் என்ன செய்திருக்கிறார் சொல்ல நேரம். அது போலதான் உங்களுக்கும், நீ மனுஷனுக்காக நீ என்ன பிரயாசப்பட்டாலும், பாடுபட்டாலும், கஷ்டப்பட்டாலும், உன் வைத்த வாயை கட்டி நீ பணம் செலவு பண்ணாலும், நீ அவனுக்கு கண்ணீர் விட்டாலும், நீ சம்பாதிச்சு வாழ்நாள் முழுதும் சம்பாதிச்ச பணத்தை நீ கொடுத்தாலும், ஒரு நேரத்துல வந்தவன் என்னமா கேட்பாங்க, நீ என்ன எனக்கு செய்த, நீ என்ன எனக்கு கொடுத்த, நீ என்ன என்ன பார்த்த, ஒண்ணுமே நீ செய்யல, ஒண்ணுமே நீ எனக்கு பண்ணல. என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு ஆபத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்க, உன் கஷ்டத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நீ கண்ணை வெட்டினா உன் கண்ணீரை துடைக்க மாட்டாங்க, உனக்கு பசியத்தான் ஒரு சோறு கூட போட மாட்டாங்க. ஆனா உன் வைத்த வாயை கட்டி எவ்வளவு நீ காப்பாத்திருப்ப, வாய்நாள் முழுதும் சம்பாரிச்சு நீ கொடுத்திருப்ப. அது கடுகளவும். விதைகளிலே சிறிய விதை எது தெரியுமா, விதைகளிலே சிறிய விதை கடுகு. அந்த கடுகளவு கூட நீ செய்த நன்மையை நினைக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்காக நீ கடுகளவு ஒரு நன்மை செய்தா கூட, ஒரு ஆலயத்துல வந்து பெருக்கிறது, ஒரு பாய் போடுது, ஒரு சேரை துடைக்கிறது, இல்ல 4 பேருக்கு போய் ஒரு கைப்பிரதி கொடுக்கிறது, இயேசு பற்றி சொல்றது, இயேசுவை நேசிக்கிற